என்னெல்லாம் மாற்றணும், என்னெல்லாம் சரி பண்ணணும், ரிப்பேர் பண்ணணும் அது எல்லாமே வந்துட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஒண்ணு ஒண்ணா இப்போ தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதில ஒண்ணு தான் கிரைண்டரு. கிரைண்டரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் 1 வாரம் இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு சரி பண்ணி கொண்டு வந்திருந்தேன். கொண்டு வந்ததும் அரிசி ஊற போட்டாச்சு மாவு அரைக்கிறதுக்கு. வீட்ல 4 பேர் தான். 1 கிலோ மாவு ரூ. 30 தான். 2 கிலோ வாங்கி ஒரு 4 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீட்ல உளுந்துமே இருக்கு, அரிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. எதுக்கு கடையில வாங்கணும்னு சொல்லிட்டு அரிசி ஊற போட்டாச்சு. 2 கிலோ அளவுக்கு நான் மாவு அரைக்கிறேன். பெரிய ஆழாக்குல வந்துட்டு 3 டம்ளர் குண்டு அரிசி, அதாவது இட்லி அரிசி, 1 டம்ளர் வந்துட்டு வீட்டு அரிசி, அதுக்கு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அரிசி 8 மணி நேரமும், உளுந்து ஒரு 2 ஹவர் மட்டும் நமக்கு ஊறினா போதும். அரிசி நைட்டில் ஊற போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. காலையில் எந்திரிச்சதும் முதல் வேலையை உளுந்து ஊற போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். காலையில் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாவரைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு, அரைச்ச அரிசி உளுந்து ரெண்டுத்தையும் நல்லா கை வச்சு கரைச்சிட்டு கொஞ்சமாக நான் வந்துட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். நைட் இட்லி தோசை அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அரைச்ச மாவில் வந்துட்டு இட்லி ஊற்றுங்க ஒரு 3 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் நீர் விட்டுரும், தோசை சுட்டுக்கலாம்.